த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து சந்தோஷ் ஜெயிலுக்கு போய் அர்ஜுன் வெளியே வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அர்ஜுனை வெளியே எடுக்கிறதுக்காக சந்தோஷ திட்டம் போட்டு மலர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான்னு நீ தப்பா நினைக்கிறதுல என்னமா நியாயம் இருக்கு? யாரும் ஏதோ சொன்னாங்கன்னு இத்தனை வருஷமா நீ பாசமா பாத்துக்கிட்ட மலரை எப்படிமா உன்னால தப்பா நினைக்க முடிஞ்சது? நீயும் அவளும் பிரிச்சதுல இருந்து அவ ஒரு நாள் கூட நிம்மதியாவோ இல்ல சந்தோஷமாவோ இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவளுக்கு எப்பவுமே சிந்தனை உன்னை பத்தி தான்மா. இப்போ கூட நான் எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, யாரோ பண்ண பாவத்துக்காக நீயும் மலரும் எதுக்காம தண்டனை அனுபவிக்கணும்? இங்க பாரு, நிக்கிதாவோட கொலைக்கும் சந்தோஷுக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே மாதிரிதான் அர்ஜுனுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. ஆனா யாரும் ஒருத்தன் பண்ண கொலைக்கு அர்ஜுன் தான் காரணம்னு நீ மலரையும் அர்ஜுனையும் பழிவாங்க நினைக்கிறதால உங்க 2 பேருக்கும் தாம்மா பிரச்சனை. கொலை பண்ணவே எங்கேயோ இருக்கா, ஆனா அதனால பிரிஞ்சிருக்கிறது நம்ம குடும்பம் தாம்மா. குடும்பத்தை கூட விட்டு தள்ளுமா. நீங்க 2 பேரும் இப்படி எதிரெதிரா நிக்கிறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அக்கா தங்கச்சிங்கிற உறவையும் தாண்டி உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாசத்தை பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன், ஆச்சரியமும் பட்டிருக்கேம்மா. அப்படி ஒத்துமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்ற பிரச்சனைய அவங்க பிரச்சனையா நினைச்சு எதிர்த்து நின்று நீங்க இப்படி எதிர்மறையா நிக்கிறது தாங்கிக்க முடியாம தாமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேம்மா. நீ என்ன எப்படி நினைக்கிறேன்னு சத்தியமா எனக்கு இப்ப கூட தெரியாதுமா. ஆனா நான் உன்னையும் மலரையும் என் கூட பிறந்த தங்கச்சிங்களாதாம்மா நினைச்சிட்டு இருக்கேன்.